நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு படங்களும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 100 சாமியா இருக்கட்டும், கான் சிட்டியா இருக்கட்டும், மாயண்டி பங்காரமா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் நேற்று நல்ல வசூல் எடுத்திருக்கு. பெரிய வசூல் அப்படின்னா வெல்கம் டு த ஜங்கிள் அப்படின்னு அக்ஷய்குமார் அவர்களோட படம். இது இல்லாம இந்த வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லயே அங்கீகாரம், அனந்தன் காடு, அப்புறம் அந்தரன் அப்படின்னு பிரஜன் நடிச்ச படம். இந்த படங்கள்லாம் நேற்று 3வது நாள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த 3 நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேமு அதை வந்து ஒரு அனிமேவா வச்சிருந்தேன். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, இதுதான். இதை வந்து ரொம்ப சில பேர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவேந்தர் அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு தான். நான் வானவில்லையே பார்த்தேன் அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டில் தான் வரும். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஃபைசல் அலி, நூர் மாஸ்கி அண்டர் ஃபேஸ், ஷாகுல் அமீத், விஜய் அப்படிங்கிறவர், அப்புறம் கண்ணன் கௌஷிக் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் நேற்று 31வது நாள் 96 லட்சம் இந்தியாலையும், டோட்டலாக 107 கோடி 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 370 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட 3500 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 1 மில்லியன் US டாலர்ஸ், அதாவது 10 கோடிக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு படம் 3500 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ்னு. அப்புறம் டாய் ஸ்டோரி 5 இந்த படம் நேற்று 10வது நாள் இந்தியாவில் 94 லட்சம், டோட்டலாக 12 கோடியே 34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு நேற்று ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. 580 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 250 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். சூப்பர் கேர்ள் அப்படிங்கிற படம் நேற்று டே 3 இந்தியாவில் 2 கோடியே 14 லட்சம், டோட்டலாக 7 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 68 மில்லியன் US டாலர்ஸ். இது பத்தவே பத்தாதே, பெரிய வசூல் தேவைப்படுது. பட்ஜெட் 170 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் மைண்ட் வாபஸ் ஆவுங்க அப்படிங்கிற படம் நேற்று 17வது நாள் இந்தியாவில் 5 கோடி 29 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 5 லட்சம். 55 கோடிக்கு மேலே இந்தியாலையும், 70 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 70 கோடி பட்ஜெட், ஒரு பெரிய வசூலை வாரிக்கு வச்சிருக்குங்க செகண்ட் வீக் தேர்ட் வீக் கிட்ட. அப்புறம் காக்டெயில் 2 நேற்று 10வது நாள் இந்தியாவில் 5 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 78 லட்சம். 99 கோடியே 89 லட்சம் இந்த படம் இந்தியாலையும், 127 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கபத் குந்த் அப்படிங்கிற ஒரு மராத்திய ஃபிலிம் நேற்று 10வது நாள் இந்தியாவில் 60 லட்சம், டோட்டலா 6 கோடியே 36 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். கேரியான் ஜேட்டா 4 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 3வது நாள் இந்தியாவில் 4 கோடியே 28 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 36 லட்சம். 9 கோடியே 33 லட்சம் இந்தியாலையும், 17 கோடியே 56 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. வெல்கம் டு த ஜங்கிள் அப்படின்னு அக்ஷய்குமார் அவர்களோட படம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 3 இந்தியாவில் 29 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 36 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 77 கோடி மேலே இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 94 கோடியே 76 லட்சம். 120 கோடி பட்ஜெட். ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே பெரிய வசூலை வாரிக்கு வச்சிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு 200 250 கோடி 300 கோடிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுதுன்னு. அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெத்தி நேற்று 25வது நாள் 25 நாளாக கடந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 79 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி நேற்று 25வது நாள். டோட்டலா 232 கோடியே 16 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 355 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 350 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற மலையாள ஃபிலிம் நேற்று வந்து 10வது நாள் கேரளால 1 கோடியே 8 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 66 லட்சம், 26 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் வசூல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறதுனா மா இன்டி பங்காரம்ங்க. நேற்று 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 58 லட்சம், தமிழ்நாட்டில் 42 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 89 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 10வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. டோட்டலா 44 கோடியே 52 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 4 கோடியே 70 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 9 கோடியே 34 லட்சம் கர்நாடகாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 64 லட்சம், ஓவர்சீஸ்ல 21 கோடியே 69 லட்சம், உலகம் முழுக்க 81 கோடியே 89 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். 100 கோடியே கிடக்குதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்பவே இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இதை தாண்டி இந்த படம் வந்து டபுள் பிளாக் பஸ்டரா அமைய போதாங்கிறத பார்ப்போம். மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே லைக்கை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும்.
ஸோ அப்புறம் கமெண்ட்ஸும் கொஞ்சம் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை பற்றி பாக்ஸ் ஆஃபீஸ் தேவை, இல்லை ஏதாவது ஒரு வீடியோவை பற்றி ஏதாவது கமெண்ட் அப்படின்னா அதையும் போட்டு விடுங்க. ஸோ இப்போ மீதி படங்களோட வசூல பார்ப்போம். சசி அவர்களோட இயக்கத்துல விஜய் ஆண்டனி அவர்களோட நடிப்புல வந்து 100 சாமி படம் நேத்து 10வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 1 கோடியே 16 லட்சம், 11 கோடியே 1 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 15 கோடியே 8 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஒரு நல்ல வசூல் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நேத்து நல்ல கலெக்ஷன். அப்புறம் இந்த வாரம் வந்த சில படங்கள்ல அங்கீகாரம் அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 12 லட்சம், இந்தியாவில் 13 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 31 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 35 லட்சம் இந்த படம் டோட்டலாக இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்களும் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக இந்த படம் ஒரு பெரிய நம்பரை எடுக்கல. ஸோ வசூல் ரீதியாக இந்த படம் இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். இதுல இருந்து ஒரு 16 லட்சம் 17 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரா வரும், அவ்வளவுதான். அப்புறம் அந்த ரன் அப்படின்னு பிரஜன் அவர்கள் நடித்த இந்த படம் வந்து இந்த 3 நாள் ரன்ல எவ்வளோனா, நேற்று 3வது நாள் 2 லட்சம், டோட்டலா 6,75,000 இந்த படம் வந்து டோட்டலா 3 நாள்ல தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. ஸோ ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் பத்தவே பத்தாது. ஒரு டிசாஸ்டர் படமா தான் அமையுது இந்த அந்தரன். அப்புறம் அனந்தன் காடு அப்படின்னு ஆர்யா அவர்களோட படம் நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டில் 24 லட்சம், கேரளாவில் 41 லட்சம், உலகம் முழுக்க 82 லட்சம். டோட்டலா 1 கோடியே 21 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 56 லட்சம் கேரளாலையும், 3 கோடியே 61 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ்ல இருந்து இதுவரையும் இந்த படம் ஒரு 15% கூட ரெக்கவர் பண்ணல. ரொம்ப டிசாஸ்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஃபைனல் ரன்ல ஒரு 20% ரெக்கவரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் பார்த்துக்கோங்க. ஃபைனல் ரன்லேயே 20% தான் வரப்போகுது அப்படின்னா இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு தோல்வி படமா அமைஞ்சிருக்குங்கிறத. ஸோ ரீசெண்ட் டைம்ல ஆர்யா அவர்களோட படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படமா அமையல. மேபி இனிமே வர படமா தான் அமையுதான்னு பார்ப்போம். அப்புறம் அர்ஜுன் தாஸ் அவர்களோட கான் சிட்டி நேற்று 3வது நாள் ஒரு நல்ல வசூலே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 23 லட்சம், இந்தியாவில் 1 கோடியே 34 லட்சம், 3 கோடியே 28 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் மட்டுமே 3 கோடியே 54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். ஸோ இந்த 3 நாள் இந்த படம் ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்துட்டு ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அர்ஜுன் தாஸ்க்கு இது ஓப்பனிங் வீக்கெண்டை பொறுத்தவரை ஒரு நல்ல ஓப்பனிங். இதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த படத்துக்குமே இப்படி இருந்ததில்லை. ஆனா இது பத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் வீக் டேஸ்லயுமே இதே மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு வீடியோல இந்த படம் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, இன்னும் எவ்வளவு வசூல் வந்தா இந்த படம் வந்து வெற்றிகரமான படம் அப்படிங்கிறத நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? இந்த வாரம் வந்த படங்கள்ல நீங்க எதை பார்த்தீங்க? இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற படம் அப்படின்னா அது எதுவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு வந்து 3 இயர்ஸ் ஆஃப் மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கடைசி திரைப்படம் இதுதான். ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல வடிவேலு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. தமிழ்நாட்டில் மட்டுமே 48 கோடியே 77 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 5 லட்சம், கர்நாடகால 4 கோடியே 2 லட்சம், கேரளால 2 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 45 லட்சம், ஓவர்சீஸ்ல 12 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 71 கோடியே 67 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட். கிட்டத்தட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸுமே ஓனா தான் ரிலீஸ் பண்ணாங்க. வேல்யூ அப்படின்னு ஒரு 20 கோடி போட்டா கூட 32 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்தது. ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.